உபகாரம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு உபகாரம் நீ பண்ணுவேனா, அந்த ராமர்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துரு, எனக்கு உயிர் தரிக்காது, என்னை கொண்டு போய் விட்டுரு. அவ ராமர் என்ன சொன்னாரு கிளம்பும் போது அப்படின்னு கேட்கிறார். ராமர் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார், இந்த அயோத்திக்கே நமஸ்காரம் சொன்னார், அப்பாவை பத்திரமா இருக்க சொல்லு, நான் வந்துருவேன்னு சொல்லு, சமாதானப்படுத்தினார் ராமர். மேல லக்ஷ்மணர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணர் ரொம்ப கோபத்தோட பேசினார். நாங்க அப்படியே போயிடுவோம்னு நினைச்சிடாதீங்கோ, நாங்க திரும்பி வருவோம், நீங்க பண்ண சூழ்ச்சிக்கு கட்டுப்பட்டு தான் அப்பா எங்களை அனுப்பிச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சும் நாங்க ஏமாந்து வரல, நாங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கோங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் லக்ஷ்மண சுவாமி. சீதை என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிற. சீதை எதுவுமே சொல்லல, கண்ணீர் விட்டுங்க அப்படின்னு இருக்கிறா. அவ ராமர் அயோத்தியை பார்த்து வணங்கும் போதுதான் அவளும் கூட வணங்குவாளாம். அது நான் புரிஞ்சினேன், அயோத்தி மேலேயோ உங்க மேலேயோ அவளுக்கு எள்ளளவாயிலும் மரியாதை குறையல, அப்படியே அந்த பக்தி அப்படியே இருக்கு சீதைக்கு.